நமஸ்காரம். வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜேகே. இது ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு, தட் மீன்ஸ் மே மாதம் 31, கிட்டத்தட்ட நைட்டு 10 ஆயிடுச்சு. பட் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகாசி 17 ரொம்ப விசேஷமான நாள். முக்கியமாக வைணவர்கள் கொண்டாட வேண்டிய நாள், கொண்டாடுற நாள். எதுக்குன்னு பார்த்தோம்னா 1371 இந்த நாளில் தான் நம்பெருமாள் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வராரு. ஸோ யோசிச்சு பார்த்துங்க எப்படி இருக்குன்னு அந்த அட்மாஸ்பியர். அந்த வருஷமே இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷம் தாண்டி வந்துட்டோம். பட் இருந்தாலும் அதே ஒரு புத்துணர்ச்சியோட அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்கார் ஸ்ரீ ஊவை ஸ்ரீபெரும்புதூர் கந்தாடை யதீந்திர பிரவணன் சுவாமி. அவரை வரவேற்போம். நமஸ்காரம் சுவாமி. அடியன் நமஸ்காரம். அடியன் எப்படி இருக்கீர்? அடியன் தேவரீர் எப்படி இருக்கீர்? நல்லா இருக்கேன் சுவாமி. எல்லாம் மாநிலத்தில் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்பெருமாள் திரும்ப வந்திருக்கார் ஊருக்கு. பட் அவர் எதனால ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே போனார், என்ன காரணம், யாரோட உந்துதல், இல்லாட்டி யாரோட இன்ஃபேக்ட் வெறி தாக்குதல்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி அவர் 48 வருஷம் வெளியே போயிருக்கார். அப்புறம் இன்னைக்கு திரும்ப வந்திருக்கார். இதோட பின்னணி கொஞ்சம் நம்ம பி குரு நேயர்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவசியம் காத்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு அமைத்ததுக்கு பரம பாக்கியம், கடன் பட்டிருக்கேன் உங்க எல்லாருக்கும். சரி, இப்ப நம்ம முதல்ல இருந்து தொடங்கலாம். என்ன தொடங்கலாம்னா, என்னுடைய ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்ரீரங்கம்ன்றது பூலோக வைகுண்டம்னு சொல்லுவா. திவ்ய தேசங்கள்லயே பிரதானமான திவ்ய தேசம். அதுக்கு ஒரு ஸ்லோகமே உண்டு. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷய பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாஷக அப்படின்னு அந்த வைகுண்டத்துக்கு சமமானது அந்த காவேரின்றது. இப்போ வைகுண்டத்தை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ, வைகுண்டத்துக்கு என்னெல்லாம் லிங்கம் இருக்கோ, வைகுண்டத்துக்குன்னு ஒரு லிங்கம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் எல்லாம் ஸ்ரீரங்கத்துல பார்க்கப்படுறதுன்றது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இது ஸ்ரீ பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய பையனானவர் இதை சாதிக்கிறார். சரி, இப்ப நம்ம இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையா போலாம். இது ஒரு உபன்யாசமா எடுத்துன்னு போகாம இப்ப நம்ம பார்த்தோம்னா, இப்போ இன்னைக்கு இப்போ எப்படி ஜே.கே. சுவாமி சொன்னாரோ, 48 வருஷம் கழிச்சு இந்த வைகாசி 17, இந்த தமிழ் மாசம் வைகாசி 17 இன்னைக்குதான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற நம்பெருமாள், அதாவது நம்ம நம்பெருமாள்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரங்கராஜன், ரங்கநாச பெருமாள். அவர் ஒரு திருவரங்கன் உலா. அதாவது அவர் நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, எப்படி சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை சுத்தி இப்ப எப்படி நம்ம ஆங்கிலத்துல எக்ஸைல் போயிட்டு வர்றன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அவர் ஒரு எக்ஸைல் மாதிரி போயிட்டு திரும்ப அவருடைய யதாஸ்தானத்துக்கு, அவருடைய ஊருக்கே, ஸ்ரீரங்கத்துக்கே, பூலோக வைகுண்டத்துக்கே சேர்றார். இந்த 48 வருஷம் அவர் ஏன் கிளம்பி போக நேர்ந்தது, என்ன விஷயம், இதெல்லாம் சுருக்க சொல்லிடுறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் துவக்கம். அதாவது நம்ம புராணம், இதிகாசம், அந்த ரங்கநாதர் எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தார், மேல பிரளய ஜலத்திலேருந்து தோன்றினார், பிரம்மா ஆராதனம் பண்ண பெருமாள், சூரிய லோகத்துல இருந்து வந்தார், அந்த விஷயத்தெல்லாம் இப்ப பேசாம, ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் விவரிச்சிருக்கா. இது இந்த காலகட்டத்துக்கு இது எப்படி நம்மளுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும், நம்மளுக்கு எப்படி ரொம்ப அனுகூலமா இருக்கும், உபயோககரமா இருக்கும். இப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுனால இப்ப இருக்கிற உலக நடப்புக்கு, உலகம் இயங்குறதுக்கு இது எப்படி கொஞ்சம் அனுசரணையா இருக்கும்ன்றது இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ரங்கநாதர் அங்க ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கார். அங்க நிறைய ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள்லாம் மண்டி இருந்த இடம். அங்க ஆழ்வார்கள்லாம் அந்த பெருமாளை பாடின இடம். எல்லா ஆழ்வார்களும் பாடின பெருமாள் ரங்கநாதர் மட்டுமே. எப்படி நிறைய புராணங்களால் பாடப்பட்ட பெருமாள் திருவேங்கடமுடையான் திருமலையில இருக்கார்ல, பாலாஜின்னு சொல்றோம்ல இப்ப இருக்கிற பெருமாளை. அந்த மாதிரி எல்லா ஆழ்வார்களாலையும் பதின்மர் பாடும் பெருமாள்னு அதுக்கு ஒரு விருது உண்டு அவருக்கு. அதாவது எல்லா ஆழ்வார்கள்னாலையும் பாடப்பட்ட பெருமாள் இவர். யாரு? ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதர். ரொம்ப பெருமை வாய்ந்தவர். அதற்கப்புறம் நம்மளுக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச, உலகத்துக்கே ஆச்சாரியரான, உலகத்துக்கே கடவுளா இருக்கக்கூடிய ஒரு குரு, ஜெகத்குருவா இருக்கக்கூடிய ராமானுஜாச்சாரியர், யதிராஜர், பாஷ்யக்காரர், எம்பெருமானார் ஆனவர் அங்கேயே மண்டி கிடந்து அந்த இடத்த கட்டி காத்து, அந்த இடத்துல எல்லாத்தையும் பண்ணி, அந்த இடத்துல அவர் திட்டங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தது அவர் ராமானுஜர் தான். அதான் பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகுமி ராமானுஜன் சொல்லுவோம். ஸ்ரீரங்கத்தை நினைச்சான்னா அவ்வளவு மயற்சி வருமா. ராமானுஜருக்கு அழுக, மயக்கம், எல்லாமே மயக்கம் அவ்வளவு வருமா. அப்பேற்பட்ட இடம் இது, பெருமை வாய்ந்த இடம். அதோட பெருமையை சொல்றதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது. அதனால அப்பேற்பட்ட பெருமைப்பட்ட இடம் என்ன ஆச்சுன்னா, இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயம் 1311 தொடங்கக்கூடிய விஷயம்.
அந்த ஸ்ரீரங்கத்துல இருந்து பெருமாள் ஏன் கிளம்புறதுக்கு நேர்ந்தது, அதெல்லாம் அவர் மனசுல அவர் பிளான் பண்ணி, அவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி, அவர் தானே சிருஷ்டிகர்த்தா, அவர் தானே உலகத்தை இயக்குறவனுடைய எண்ணம் இல்லாம நடக்காதுன்றது சத்தியம். ஆனா அந்த இயக்குறவன் யாரை வச்சு அதை இயக்கினார்ன்றதை நம்ம பார்க்கலாம். என்னன்னா 1311 அந்த வருஷம் என்னாச்சுன்னா, நம்ம இந்தியாவை வந்து வெளிநாட்டு படைகள் வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம நாடை வந்து அவ வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சான். 1311 தான் தொண்டை நாடுனா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. என்னது சதர்ன் பார்ட்ல நிறைய நாடுகள் இருக்கு. பாண்டிய நாடு, தொண்டை நாடு, மலையாள நாடு, மேல நாடு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்கு. இது மாதிரிதான் பிரிச்சு சொல்லுவோம். சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா புட் டுகெதர் கேன் பி கால்ட் அஸ் திராவிட தேசம், சவுத் இந்தியா. இந்த சவுத் இந்தியாவை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது யாருன்னா முகல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. நம்ம வந்து சம்ஸ்கிருதத்துல துருஷ்கர்கள்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல இஸ்லாமியர்கள், முஸ்லிம்ஸ் சொல்லுவோம். தமிழ்ல இஸ்லாமியர்கள்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்துல துருஷ்கர்கள்னு சொல்லுவோம். அந்த துருஷ்கர்ல ஒரு பெரிய படை தளபதியா இருந்து ஒரு பெரிய ராஜாவான மலிக் கஃபூர் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணான்னா ஸ்ரீரங்கத்தை நோக்கி படையெடுத்தான். ஸ்ரீரங்கத்தை நோக்கி படையெடுக்கும்போது சமயபுரம், அந்த சமயபுரம் வழியா அப்படியே வந்து ஸ்ரீரங்கத்துக்கு நுழையும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கிங்ஸுக்கெல்லாம் வந்து கண் பார்வையில என்ன தெரியும்னா, இந்த பெருமாள் கோயில்கள்ல எல்லாம் வந்து வைடூரிய அப்புறம் ஆபரணங்கள், தங்கம் வெள்ளியால் ஆன வந்து பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு நம்ம நாட்டுடைய கலாச்சாரம், அதோடைய இயக்கத்துடைய இருப்பிடம். நம்ம நாட்டுல வந்து என்ன நடந்தாலும் சரி, ஒரு பரதநாட்டியம், ஒரு கச்சேரி, ஒரு கோயில் திருவிழா, ஒரு சமுதாயத்துல வந்து எல்லா தரப்பு மக்களும் பிழைக்கக்கூடிய இடம் வந்து அண்டி இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு கோயில்னு சொல்லலாம். ஒரு கோயில அண்டி, ஒரு கோயில ஒன்றிதான் ஒரு சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஹாக்கர்ஸ், பெடலர்ஸ், ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எந்த பிசினஸ் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும் அவளுக்கு வந்து கோயில் அண்டிதான் வந்து தொழில் ஏற்பட்டு இருந்தது. அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் ராமானுஜர் ஒரு 1000 வருஷம் முன்னாடி. சரி, அது உள்ள போக வேண்டாம், நேரம் குறைவா இருக்கிறதுனால. இப்ப இந்த மாலிக் கஃபூர் படையெடுத்தது எதுக்காகனா, அந்த கோயில்ல இருக்கிற தங்கத்தை சுரண்டறதுக்காக. அவன் வந்து உள்ள நுழைஞ்சு தங்கத்தெல்லாம் சுரண்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து கோயில அதாவது இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்து கோயில்கள்ல என்ன ஒரு குறைபாடுனா, அவங்க மதத்தைப்படி அவங்களுக்கு அருவம் தான் பிரதானம். அவங்களால உருவத்தை ஏத்துக்க முடியாது. they have intolerance towards giving a form to a deity. so அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலையெல்லாம் அந்த ஒரு சிலை இருந்ததுன்னா ஒரு கோயில்ல, அது என்ன சிலையா இருந்தாலும் சரி, வராகர், ஹயக்ரீவர், நாராயணன், சிவன், ருத்ரன், லிங்கம் எல்லாத்துடைய தலையும் எடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு வந்து அது ஏன்னா அவங்களுடைய மரபுக்கு அது எதிர்மறையா இருக்கிறதுனால. அதனால என்ன ஆகுது, அவங்க உள்ள. ஆனா இந்த மலிக் கஃபூர்ன்றவன் வந்து பணத்தை சுரண்டறதுக்கு, தங்கத்தை சுரண்டறதுக்கு தான் எண்ணமா வச்சுன்னு உள்ள நுழையும் போது என்ன ஆகுது, அவன் உள்ள நுழைஞ்சு அப்ப என்ன ஆகுது, பஞ்சு கொண்டான்ற ஒரு கோயில்ல கைங்கரியம் பண்ற ஒரு தொண்டன். பஞ்சு கொண்டான்றவன் வந்து அந்தணன் அல்ல பிறப்பால. அவன் வந்து நாங்க வந்து எங்க வைணவ மரபுபடி அவரை வந்து பாகவதர்னு சொல்லுவோம். அந்தணன் அல்லாத வைணவனா இருந்து கடவுளுடைய பக்தனா இருக்கக்கூடியவன். அந்த பஞ்சு கொண்டான்ற என்ன பண்றான், இப்ப சினிமா எல்லாம் பாக்குறோம்ல, வெளிநாட்டுல வந்து 1,00,000 பேர் படையெடுத்துன்னு வந்தா கது உள்ள ஒரு 10 பேர் மட்டும் அவளை சமாளிச்சு உள்ள வர விடாம பண்ணுவான். அந்த பஞ்சு கொண்டான்ற என்ன பண்றாரு, கோயில் உள்ள நின்னுட்டு வடக்கு வாசல் வழியா, இப்ப இந்த இங்கிலீஷ் படம் ட்ராய்ன்ற படத்துல காமிப்பாங்க, எப்படி வந்து இந்த ட்ரோஜன் வால்குள்ள கிரீக்ஸ் வந்து நுழையும் பொழுது அந்த ட்ரோஜன் கமாண்டர் வந்து 10 பேரை வச்சு 100 பேரை சமாளிப்பார். அதே மாதிரி இந்த பாகுபலின்ற படத்துல வந்து அந்த சண்டை போட தெரியாத அந்த ஒரு கேரக்டர் இருப்பான், அந்த வர்மன் பேர் குமாரவர்மா. அந்த குமாரவர்மா வந்து எத்தனை பேர் வந்தாலும் ஒருத்தனா சமாளிப்பான். அந்த மாதிரி இந்த பஞ்சு கொண்டான்ற என்ன பண்றாருன்னா, அவ்வளவு பெரிய படையை தனியா இருந்து சமாளிக்கிறார். அவர் மரிச்சிடுறார், அவர் இறந்து போயிடுறார், கடவுளோட திருவடியை அடைஞ்சிடுறார். அதுக்கு வந்து அடையாளமா இப்பவும் வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து அவர் வந்து நம்பெருமாள் ரங்கநாதர் வந்து அவர் புறப்பாடுல வரும்பொழுது ஒரு படியை தாண்டும் பொழுது அவர் பேரை சொல்லி ஒரு ஆர்த்தி காட்டுறாங்க. பஞ்சு கொண்டான் அவருடைய பேரை சொல்லி ஒரு ஆர்த்தி காட்டுறாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, அவர் வந்து 1311 அந்த வருஷத்துல பண்ண ஒரு தியாகத்துக்கு இப்ப வரைக்கும் சுமார் ஒரு 700 வருஷம் அப்புறம் வரைக்கும் அவருடைய தியாகத்தை வந்து பெருமாள் வந்து அங்கீகரிச்சு. ஏன்னா பெருமாள் சொல்லி ஒரு விஷயம் பண்றது வந்து அது வந்து யாருடைய இன்டர்வென்ஷனாலையும் பண்ண முடியாது. நான் யோசிச்சோ நீங்க யோசிச்சோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்ஃபுளுன்ஸ்னாலயோ பண்ண முடியாது. அவர் வந்து அங்க இருக்கிற அர்ச்சகர்கள், பூஜாரி கிட்ட சொன்னாதான் இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதனால பஞ்சு கொண்டான்ற ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணது எப்படின்னா, உயிரை விட்டு கான்ட்ரிபியூட் பண்ணார். ஆனா தங்கம் எல்லாம் சுரண்டப்பட்டது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த 1311 வருஷம் பொழுது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க.
அந்த ராஜா இருக்கால அவர் வந்து டெல்லி சுல்தான். அவருடைய பொண்ணு பேரு சுரதானின்னு பேரு. அவர் டெல்லி சுல்தானா எப்படி ஆனார், இந்தியாவை எப்படி கைப்பற்றினார்னா பிரதாபருத்ரன் ஒரு ராஜா இருந்தார். அந்த ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இது உண்டு, ஒரு பயோகிராஃபி, பிரதாபருத்ரியம்னு பேரு. அந்த பிரதாபருத்ரன்ற ராஜாவை பற்றின ஒரு பயோகிராஃபி அது. அந்த பிரதாபருத்ரனை தோக்கடிச்சு விட்டுதான் இந்த டெல்லி சுல்தானா ஆனது யாருன்னா இந்த மலிக் கஃபூர்ன்றவர். இந்த மலிக் கஃபூருடைய பொண்ணுக்குதான் சுரதானின்னு பேரு. இப்ப ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோயில் சிலைகள், ஏன்னா ஐம்பொன்ல ஆகப்பட்டதுனால முகம் எல்லாம் ஃபுல்லா கோல்டுலயே இருக்கும் பெருமாளுக்கெல்லாம். அதுவும் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் வந்து வைகுந்தத்துல இருந்து வந்தவர், வைகுந்தத்துல இல்ல பிரளய சமுத்திரத்துல இருந்து தோன்றினவர், பிரம்மாவுடைய தவத்தின் பயனாக தோன்றியவர் யாரு, இந்த நம்பெருமாள்ன்றவர். அந்த பெருமாளை வந்து இவன் வந்து களவாண்டுட்டு போயிடுறான். எல்லா பெருமாளையும் களவாண்டு பொறுத்து தான் அவங்களுக்கு வேலை. அவங்க பெட்ரூம்ல வச்சுப்பாங்க, அவங்க அழகு பொருளா வச்சுப்பாங்க. இப்ப நம்ம ஷோகேஸ் பீஸா வச்சுக்கிறோம் லாஃபிங் புத்தா, அதுக்கப்புறம் இங்க அங்க மிருகங்கள்லாம் வச்சுக்கிறோம்ல ஸ்டஃப்ட் அனிமல்ஸ், அந்த மாதிரி அவங்க எடுத்துன்னு போய் வச்சுப்பாங்க. அவங்க வச்சுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்ப இங்க இருக்கும் பொழுது இந்த போகும்பொழுது அவங்க என்ன திருக்கரம்பனூர்னு ஒரு திவ்ய தேசம். அந்த போற வழியில அந்த திருக்கரம்பனூர்ன்ற ஊர்ல ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி ரங்கநாதரை டெய்லி பார்க்காம சாப்பிட மாட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த பெருமாள் பின்னாடியே தொடர்ந்து போறாங்க. எப்படி தொடர்ந்து போறாங்க, அந்த சுல்தானுடைய ஆர்மி பின்னாடியே இந்த அம்மா தனிமையா தொடர்ந்து போறாங்க. ஒரு பெண்மணியா. இந்த காலத்துல ஸ்பை மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்களா, ஒற்றர்கள், உளவாளிகள், அந்த உளவாளி மாதிரி ஒரு பெண்மணி அவ தொடர்ந்தே போறா. அவளுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல, காத்து இலை தழை பழம் அதை சாப்பிட்டுட்டே தான் போறா. அப்படி போயிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த ராஜ்யத்துல இருந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒற்றர் மாதிரி இருந்துட்டு வேஷம் அணிந்து அந்த பெருமாள் எங்க இருக்கார், அந்த ராஜாவுடைய பெண்ணுடைய அந்த புறத்துல இருக்கார். சுரதானின்ற ராஜாவுடைய பெண், அவங்களுடைய அந்த புறத்துல அந்த பெருமாள் இருக்கார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெருமாள் பத்திரமா இருக்காரான்னு தெரிஞ்சுட்டு திரும்பி வந்து இங்க இருக்கிற கோயில்ல இருக்கிற விண்ணப்பம் செய்வார் அரையர்கள்னு பேரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலையில பெரிய தொப்பி வச்சுன்னு கையில தாளம் வச்சுட்டு பெருமாள் முன்னாடி திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வார்கள் பாடின தமிழ் வேதங்கள், திராவிட வேதங்களை அவங்க தமிழ்ல இப்படி பாடி இசைச்சு இப்படி அபிநயம் புடிச்சு பெருமாள் முன்னாடி இப்படி நாட்டியம் ஆடி காமிப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து உருவாக்கி நியமிச்சு காலங்காலமா இது திட்டத்துல கொண்டு வந்தது நம்ம ராமானுஜர் 1000 வருஷம் முன்னாடி. அவருடைய நியமனம் அடியாக இதெல்லாம் நடந்து வந்துட்டே இருக்கு. சோ அதுல இருக்கிற அந்த விண்ணப்பம் செய்வார கூட்டின்னு போயிட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த டெல்லி சுல்தானேத், அந்த சுல்தான் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அங்க போயிட்டு சுல்தான் கிட்ட வந்து இவங்க இந்த நம்ம ஊரை சேர்ந்த இந்த அரையர்கள், அந்தணர்கள்னா பிராமணர்கள், இவங்களுக்கு வேதம் தானே தெரியும். அவங்க வேதம் மட்டுமே தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெருமாளை, நம்ம ஊர் பெருமாளை, நம்ம மக்களுடைய நம்ம ஜனங்களுக்கு சொந்தமான பெருமாளை அந்த டெல்லி சுல்தான் கிட்ட இருந்து காப்பாத்தின்னு இந்த மக்களுக்காக கொண்டு வரணும்ன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த முஸ்லிம்ஸுக்குன்னு பிடிச்ச நார்த் இந்தியன்ஸுக்குன்னு பிடிச்ச ஜக்கினி நாட்டியம்னு ஒரு நாட்டியம் இருக்கு. இப்ப நம்ம பழைய படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, அந்த அலாவுதீன் 40 திருடர்கள், அந்த படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, அதுல அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஆடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் விண்ணப்பம் செய்பவர்கள் பெருமாள் முன்னாடி திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்கள் தமிழ் வேதங்களை நாட்டியம் பிடிச்சு தாளம் தட்டி பாடுறவங்க அங்க டெல்லி சுல்தான் முன்னாடி போய் அந்த நார்த் இந்தியன் டான்ஸ் ஆடி அந்த ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கி அந்த பெருமாளை இங்க கூட்டின்னு வராங்க. இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. எதுக்கு சொல்றேன், பெருமாளை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக அவங்க இவ்வளவு எஃபர்ட், அவங்க எக்ஸ்பர்டீஸ், ஸ்கில் செட், கம்ஃபர்ட் ஜோனை மீறி அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. இது வந்து 1311. இதுல என்ன ஆச்சு, கோயிலுடைய சொத்து மொத்தம் கொள்ள போன பிற்பாடு என்ன ஆகுது, பெருமாள் திரும்பி வரணும். அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்த கைப்பற்றிட்டா அவளுடைய கமாண்டர் இன் சீஃப் அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போவாங்க. இப்ப ஸ்ரீரங்கத்துல இப்ப இந்த ராஜா வந்து பெருமாளை தூக்கின்னு போயிட்டார்ல, அப்போ ஸ்ரீரங்கம் கோவில்ல வந்து அவர் கமாண்டர் இன் சீஃபை வந்து விட்டுட்டு போயிட்டார். அந்த கமாண்டர் இன் சீஃபை வந்து எப்படி துரத்தினன்றதுக்கு கதை இருக்கு. அதை நான் அடுத்த வருஷத்துல சொல்றேன். இது 1311. அடுத்தது 1319. இதுல புருஸ்கான் அப்படின்னு அவன் வந்து என்ன பண்ணான்னா, மீதி கோயில்ல இருக்கிற மீதி இரும்பு, பித்தளை, வெங்கலம் அதெல்லாமே சுரண்டின்னு போனான். மரம் எல்லாம் தன்னுடைய வீட்டு தான் அந்த புறத்துக்கு கட்டில் செய்யறதுக்கு, தான் ராஜ்ய சபைக்கு வந்து சேரு, ஆசனம் இதெல்லாம் செய்யறதுக்கு அவன் எடுத்துன்னு போனான். சோ இந்த முதல் 2 படையெடுப்பும் பொழுது ரொம்ப டேமேஜ் ஆனது வந்து உயிர் சேதம் ரொம்ப ஆல. பெருமாள் எடுத்துன்னு போனா பெருமாள் திரும்பி வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கோயிலுடைய சொத்து வைர வைடூரிய ஆபரணம் எல்லாம் ராஜாக்கள்லாம் சமர்ப்பிச்சது. எந்த ராஜாக்கள் எவ்வளவு சமர்ப்பிச்சா, கோயில் முழுக்க தங்கமா இருந்தது. எப்படி தெரியும்னா,
முதல் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் அவர் என்ன பண்ணார், அவர் ஊர்ல இருந்து படகுல வரும்பொழுது மேல யானையில ஏறி உக்காந்துட்டு வர்றார். அந்த யானையோட படகு எவ்வளவு தூரம் போறதோ அவர் ராஜ்யத்துல இருந்து அவ்வளோ தங்கத்தை அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அவர் கொடுக்குறார். எவ்வளவு தங்கத்தை, எவ்வளவு தங்கம், அந்த ஒரு யானையை வந்து படகுல ஏத்தி அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறதோ அவ்வளவு தங்கத்தை கோயில்ல போட்டு கோயில்ல இழைச்சார் முதல் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். அதனால ஸ்ரீரங்கம் கோயில் முழுக்க தங்கமா தான் இருந்தது. அந்த முழு தங்கத்தையும் இந்த 2 வருஷத்துல மொத்தமா சுரடின்னு போயாச்சு. சரி, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப சோகமான ஒரு நிலைன்னு பார்த்தோம்னா இதுக்கு அடுத்த ஒரு சோகமான நிலை வருது. அது என்னன்னா 1323. இதுதான், this is a time which we all should consider in our mind and keep not just a minute of silence, at least we should observe silence for at least 10 minutes, an hour, 5 hours, even a day. ஏன்னா அது அவ்வளோ ஒரு ரெட் டே, ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வெஸ்டர்னர்ஸ். அப்படி ஒரு பிளாக் டே அது நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கிற சனாதன தர்மத்தை பின்பற்ற கூடியவர்களுக்கான ஒரு பிளாக் கருப்பு தினம் அது. அன்னைக்கு என்ன அர்த்தம், அந்த 1323 அன்னைக்கு அப்ப இருக்கிற ராஜா, இது முதல்ல நடந்தது வந்து 1311, அது மாலிக் காஃபூர். அடுத்தது 19 உலூக் கான். இது 1323. இதுல வருது யாருன்னா 1319 புருஸ்கான். 1323 வருது யாருன்னா உலூக் கான். இந்த உலூக் கான் தான் முகமது பின் துக்லக்கா ஆவா. அப்புறம் டெல்லியில போயிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க முகமது பின் துக்லக். இந்த உலூக் கான் என்ன பண்றான், இங்க வரான், உள்ள நுழையறான், ஆஸ் யூஷுவல் சமயபுரம் வழியா நுழையறான். அப்ப கோயில்ல திருவிழா நடக்குது. 12,000 பக்தர்கள் இருக்காங்க கோயில்ல. 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்காங்க கோயில்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்துல ஏதாவது ஒரு முடிவு கோயில் சம்பந்தமா எடுக்கிறதுனா அந்த முடிவு எடுக்கிறவங்க யாருன்னா ராஜாவோ கோயில சேர்ந்தவங்களோ கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீட் எழுதி போடுவாங்க பெருமாளுக்கே. அந்த சீட் எழுதி போட்டு பெருமாள் அதுக்கு என்ன பதில் சொல்றாரோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் முடிவெடுப்பாங்க அந்த முன் காலத்துல. இப்ப பெருமாளை நம்ம இஷ்டத்துக்கு வச்சு ஆட்டுறோம்ல, அப்படி இல்லாம பெருமாள் சொல்றதுக்கு எல்லாரும் பக்தர்கள்லாம் ஆடுவாங்க, அடிபணிவாங்க. அதனால அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா சீட் எழுதி போட்டப்ப பெருமாள் வந்து உற்சவம் நடக்கட்டும், போட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு என்ன ஆச்சுன்னா பன்றியாழ்வான் மேடு அப்படின்னு பேர். அப்படின்னா அங்க வராகர் சன்னதி ஒண்ணு இருக்கு ஸ்ரீரங்கத்திலேயே. நம்ம பன்றியாழ்வான்னா தமிழ்ல வராகர், பூவராகர்னு சொல்றோம்ல, அந்த பூவராகர் சன்னதியில தெரை போட்டு உற்சவம் பண்ணாங்க, ஸ்கிரீன் போட்டு. அந்த உற்சவம் நடக்கிற இடத்துல 12,000 பேர் இருக்காங்க. அந்த உலூக்கான்றவன் மொத்த படையோட உள்ள திரண்டு வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்றான்னா அந்த 12,000 கழுத்த முடிய திருத்திடுறான். முடி திருத்துறதுன்னா ஹேர் கட் பண்றது இல்ல, முடினா ஹேர் இல்ல, முடினா கழுத்து, தலை. 12,000 பேர் தலையை வெட்டிடுறான் அவனுடைய மொத்த ஆர்மியை வச்சு. அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லா பக்தர்களும் சடலமா விழுந்து கிடக்குறாங்க, தலையில்லா முண்டமா விழுந்து கிடக்குறாங்க. ஜஸ்ட் ஃபார் ஒன் பர்பஸ், அவங்க ஊர் பெருமாளை காப்பாற்றணும். சரி, அந்த 12,000 பேர் தலை கொடுத்ததுனால பெருமாள் எப்படி காப்பாற்றப்பட்டாருன்னா, அந்த 12,000 பேர் ஒரே இடத்துல அசெம்பிள் ஆகி இருந்ததுனால அந்த ராஜா என்ன நினைச்சிட்டான்னா, அப்போ பக்தர்கள் இருக்கிற இடத்துலதான் திருவிழா நடக்கும், அந்த பெருமாள் இருக்காரு, அதனால மொத்த ஆர்மியும் திரட்டின்னு அந்த 12,000 பேர் கிட்ட வந்துட்டான். அப்ப என்னாச்சுன்னா பின்வாசல் வழியா, இன்னொரு வாசல் வழியா, இந்த சன்னதிக்கு எதிர்பக்கம் தி அதர் சைட் ஆஃப் த வாசல் வழியா பெருமாளை பிள்ளலோகாச்சாரியர், உலகாசிரியன், லோகாரியர் அப்படின்ற பிரம்மச்சாரி, செலிபெட், ஹீஸ் அ பேச்சுலர், ஹி வாஸ் அ பேச்சுலர். அவர் வந்து நம்ம சம்பிரதாயத்துல வைணவ மரபுல அவர் மகா வித்வான், அவர் மகா ஞானி, அவர் பிள்ளலோகாச்சாரியன், உலகாசிரியன்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்றார், பெருமாளையும் நாச்சியாரையும், பெருமாள் வைஃப் 2 பேரையும் பல்லாக்குல வச்சு அந்த கோயில்ல பெருமாளுக்கு சேவகம் செய்ய வேண்டிய உள்துறை, பெருமாள் பக்கத்திலேயே நின்று சேவகம் செய்ய யாரெல்லாம் தேவையோ, பெருமாளுக்கு சமைக்கிறவர், பெருமாளுக்கு தண்ணி எடுத்துன்னு வரவர், பெருமாளுக்கு சாப்பாடு ஊட்டுறவர், துணி பெருமாளுக்கு ட்ரெஸ் போடுறவர், பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றவர், இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துக்க யார் யாரெல்லாம் தேவையோ, அந்த மாதிரி பெருமாளை பார்த்துக்க யார் யாரெல்லாம் தேவையோ, அந்த மாதிரி ஒரு பேசிக் நெசசிட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆற மாதிரி எந்த பக்தர்கள்லாம் தேவையோ, எந்த சேவகர்கள் தேவையோ, அந்த சேவகர்களோட மூடு பல்லக்குனா க்ளோஸ்டு பாலன்குயின், அந்த க்ளோஸ்டு பாலன்குயின்ல பெருமாள் தாயாரோட கிளம்பிடுறார். சரி, மூலவர்கள் சிலையா இருக்காங்களே, அவங்கள நகர்த்த முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கல் திரை போட்டுறாங்க, கல்லிலே கல் செவரு எழுப்பி தாயார் மூலவரை வந்து மண்ணுல புதைச்சிடுறாங்க, வில்வ மரத்து கீழே. சரியா? சோ இதெல்லாம் பண்ணிடுறாங்க. சோ அந்த பெருமாள்
1323 வருஷம் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பிட்டார். சரி, அவர் கிளம்பி எங்க போறார்? ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்புறார். மதுரை கிட்ட ஜோதிஷ்குடி ஆனைமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது கிட்ட ஜோதிஷ்குடின்னு ஒரு இடம் இருக்கு. கொடிக்குளம்னு பேரு. அங்க கோயில் இருக்கு, கிணறு இருக்கு, இப்ப எல்லாம் இருக்கு. அங்க ஒரு குகை உள்ள இந்த ரங்கநாதரை ஏழை பண்ணி பிள்ளலோகாச்சார் எல்லாம் உற்சவங்கள் எல்லாம் பண்ணி பிள்ளலோகாச்சார் அங்கேயே உயிர் துறந்துடுறார். ரொம்ப சின்ன வயசு. பெருமாள் உயிரை காப்பாத்துறதுக்காக, பெருமாள் திருமேனி விக்கிரகத்துக்கு ஒரு பாதகமும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அவர் மகாவித்வான், கல்யாணம் ஆகாதவர், வயசுல ரொம்ப சின்னவர். அவர் பெருமாள் கூடவே போய் தான் உயிர் தியாகம் பண்ணி நம்ம இப்ப ஸ்ரீரங்கத்துல பாக்குற ரங்கநாதர் நம்ம பாக்குறதுக்கு காரணமா அவர் இருந்தார். எப்போ 1323 கிளம்பி போனார். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல அவர் பரமபதத்தை அடைஞ்சார். விச் இஸ் இறந்து போயிட்டாருன்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லலாம். சரி, அந்த ஜோதிஷ்குடி கொடிக்குளத்துல ரங்கநாதர் கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் கோழிக்கோடுன்னு சொல்றதுல நாகர்கோயில் வழியா கோழிக்கோடுன்ற ஊருக்கு போனார். அந்த கோழிக்கோடுல தான் நம்ம ஊர் ராஜாக்கள், பக்தர்கள், எல்லா அந்தணர்கள், அந்த பெருமாள் கூட இருக்கக்கூடிய எல்லா சேவகர்கள்னா அந்தணர்கள் மட்டும் இல்ல. ஒரு பெருமாளுக்கு ஒரு கோயில்ல ஒரு திருவிழா, ஒரு கோயில் இயங்கணும், ஒரு கோயில்ல நித்தியப்படி இத்தனை வேளை பூஜா கிரமம் நடக்கணும்னா அந்தணர்கள் அல்லாதவர்களும் கூட நின்னாதான் முடியும். அந்தணர்கள் மட்டும் இருந்தா பூஜா கிரமங்களோ திருவிழாக்களோ கோயிலுடைய நித்தியபடி காரியங்களையோ நடத்த முடியாது. அந்தணர்கள் அல்லாதவர்கள் தான் இன்னும் நிறைய பாப்புலேஷ் வேணும். அந்தணர்கள் 4 பேர் போகணும், அந்தணர்கள் இல்லாதவர்கள் 20 பேர் வேணும். அத்தனை பேர் வேணும் ஒரு கோயிலை கட்டி காக்கணும்னா. அந்த எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, கோழிக்கோடுன்ற ஊர்ல இந்த வடநாட்டிலேருந்து வந்த துருஷ்க இஸ்லாமிய ராஜாக்களுடைய படையெடுப்புனால எந்தெந்த கோயில்கள்லாம் நிலை கொலையப்பட்டதோ அந்தந்த கோயில்களை சேர்ந்த பெருமாள் திருமேனி எல்லாம் கோழிக்கோடுல அசெம்பிள் பண்றாங்க. இந்த கோழிக்கோடுல அசெம்பிள் பண்ணிட்டு அங்கேருந்து இந்த ரங்கநாதர் நம்பெருமாள் அவர் மேல்கோட்டை பக்கம் கிளம்புறாரு. மேல்கோட்டைனா மைசூர் தாண்டி திருநாராயணபுரம் இருக்கு, மேலநாடுன்னு சொல்லுவோம். அந்த மேல்கோட்டை போயிட்டு அங்கேருந்து திருக்கணாம்பி அப்படின்னு பேரு, முக்கூடல் அப்படின்னு பேரு. மூணு மாநிலங்கள் கூடக்கூடிய ஒரு காமன் ஏரியா திருக்கணாம்பி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. திருக்கணாம்பி, முக்கூடல், அந்த கூடுற இடம். அந்த கூடுற இடத்துல பெருமாள் இறங்குறார். அங்கதான் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த நம்மாழ்வார், எந்த ஆழ்வாருடைய திருமேனி விக்கிரகம் 5000 வருஷம் முன்னாடி தாமிரபரணி நீரை காய்ச்சி எடுக்கும் பொழுது ஒரு சிற்பி கைப்படாம வந்த ஒரு விக்கிரகமோ, அந்த விக்கிரகம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளோட திருக்கணாம்பியில அந்த முக்கூடல்ல கூடவே இருந்து 1 வருஷம் பூஜை அனுபவிச்சு, 1 வருஷம் உற்சவங்கள் எல்லாம் அனுபவிச்சு எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க அங்க கூட இருந்த பக்தர்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் திருக்கணாம்பில இருந்து நம்பெருமாள் கிளம்பி எங்க போறார்? திருமலைக்கு போறார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தமா ஃபேமஸா பிடிச்சு தெரிஞ்ச இடம் திருமலை, திருப்பதி தேவஸ்தானம் சொல்றீங்கல்ல, அந்த திருமலைக்கு போறார். அந்த திருமலையில அந்த மகாத்வாரத்துல நுழைஞ்ச உடனே அந்த பலிபீட்டம் துவஜஸ்தம்பத்துக்கு இடது பக்கத்துல ரங்க மண்டபம்னு ஒண்ணு இருக்கும். எல்லாரும் இப்ப பார்த்திருப்பீங்க. பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும்பொழுது அங்கதான் இறங்கி கோஷ்டி சாத்துமுறை ஆகும். அங்கதான் இறங்கி திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அங்கதான் முடிப்பாங்க. அந்த ரங்க மண்டபத்துலதான் ஒரு சேஷ பீடம் இருக்கும். அங்கதான் இப்போ பாலாஜி பெருமாள் அங்க இருந்துதான் அவருக்கு திவ்ய பிரபந்தம் வேதம் சாற்றுமுறை அங்கதான் ஆகும். வேதம் திவ்ய பிரபந்தம் இல்ல, வேதம் சாற்றுமுறை அங்கதான் ஆகும். அதுதான் ரங்க மண்டபம்னு பேரு. அந்த ரங்க மண்டபம் எதுக்காக கட்டப்பட்டதுன்னா, அங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பின நம்பெருமாள் நம்ம ரங்கநாதர் திருமலையை போய் அடையறார். அந்த அடைஞ்ச இடத்துல அவருக்கு உற்சவங்களை நடத்தணும்ன்றதுக்காக அங்க கட்டின மண்டபம். அங்க உற்சவங்கள்லாம் நடக்கிறது. மீன்வைல் இப்ப ஸ்ரீரங்கத்துல துருஷ்கர்கள் இருக்கா. அப்ப என்ன ஆகுது? ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பக்தர்கள் திருவரங்க மாளிகையார், யக்ஞபேரர், ஸ்ரீரங்கத்துல இருந்த ரங்கநாதர் மாதிரியே ஒரு விக்கிரகம் பண்ணி சைலண்டா பாசிவா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா உற்சவங்கள் பூஜைகள் எல்லாம் பண்றாங்க. அங்க இருக்கிற அங்க இருக்கிற அந்த மினிஸ்டர், அங்க இருக்கிற அந்த இஸ்லாம் மினிஸ்டர், அந்த கிங்குக்கு இதெல்லாம் தெரிய வருது. ஹி ஸ்டார்டிங் டு ட்ரபிள். அங்க இருக்கிறது எதையும் பண்ண விட மாட்டேங்கிறான். அதனால என்ன ஆகுது? இது சொல்லியே ஆகணும், ரொம்ப முக்கியமான விஷயம். தேவதாசிகள், தேவர் அடியார்கள் அப்படின்னு ஒரு வர்க்கத்தை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தேவதாசிகள் இந்த தேவதாசியை சேர்ந்த ஒரு அம்மா என்ன பண்றாருன்னா, ஒரு அம்மாள் அங்க இருக்கிற வெள்ள கோபுரம்ன்ற கோபுரம் இருக்கு. அந்த ராஜா என்ன பண்றா, உங்க சாமியை நான் பார்க்கணும், ஏன்னா
கல் தெர கருப்பு செவுரை போட்டு மூடியாச்சுல சாமிய. அந்த சாமி கிட்ட ஏதாவது தங்கம் இருந்தா சுரண்டலான்னு ஒரு பேராசை. அந்த தேவதாசி கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற அந்த ராஜா என்ன கேக்குறான்னா, உங்க சாமியை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறான். அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வாங்க இந்த கோபுரம் மேலே ஏறி மேல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த ராஜாவை மயக்கி கூட்டின்னு போறான். கூட்டின்னு போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, மேலே எட்டி பாக்குறான். பார்க்கும்பொழுது அந்த அம்மா வந்து அந்த ராஜாவை தள்ளி விட்டுறாங்க. எப்படி மேலேன்னு தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு தான் வந்து ஒரு கொலையை பண்ணிட்டோம், அதனால அவங்க கிட்ட மாட்டின்ட்டோம்னா நம்ம கற்பை வந்து சூறையாடிடுவாங்க, நம்ம உயிரை எடுத்துருவாங்க, நம்ம கற்பும் உயிரும் வந்து பகவானுக்கு கடவுளுக்கு பெருமாளுக்கு உரியது மட்டுமேன்னு சங்கல்பம் பண்ணி சத்தியம் தாங்க தனக்காகவே சங்கல்பம் பண்ணி கொண்டவங்க தான் தேவரடியார்கள், தேவதாசிகள். அந்த தேவதாசிகள் வந்து அவங்க சங்கல்பத்தை மீறி ஏதாவது நடந்துரும்ன்றதுக்காக அவங்க என்ன, அந்த அம்மாவும் மேல இருந்து குதிச்சிடுறாங்க. கடவுளோட அருளால அவங்க செஞ்சது சரின்றது காமிக்கிறதுக்காக அவங்க உயிரே போல. எப்படி கோபுரத்துல இருந்து விழுந்தா உயிர் போகாம இருக்குமான்னா, அந்த அம்மாவுக்கு உயிர் போகவே இல்லை. அதனால அந்த ராஜாவை அந்த அம்மா அப்படி தீர்த்து கட்டினாங்க. இன்னொரு ராஜா அந்த புருஷ்கான்னு சொன்னல, அந்த ராஜாவை துரத்துறதுக்கு அந்த அம்மா என்ன, இன்னொரு தேவதாசி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வாய் உள்ள ஒரு விஷம் மாதிரி ஒரு மருந்து எடுத்துன்னு அது ரத்த நோயை உண்டாக்கின்னு அந்த ராஜா உடம்புல அதை கலக்கி அந்த ராஜாக்கு வியாதியை உண்டாக்கி துரத்தி விட்டாங்க. இப்ப இந்த கோயில்ல வந்து பெருமாளை அந்த திருமேனிய சுத்தி வரும்பொழுது காத்தவங்க பக்தர்கள், அது எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. ஆனா ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீரங்கத்து உள்ள இருந்துட்டே வெளிநாட்டிலேருந்து ஆக்கிரமித்த அராஜகர்களை துரத்தி விட்டது யாரு? வீர பெண்மணிகள், வீர தாய்மார்கள், நம் நாட்டு செல்வங்கள், வீர பெண்மணிகள், தாய்மார்கள். அவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடிஞ்சது, வேற யாராலையும் முடியல. பெண்மணிகள் நினைச்சதுனாலதான் அந்த ஊருள்ள கோயில் உள்ள இருந்து அராஜகம் பண்ணவங்களை, அந்த விதேசிகளை, அந்த ஃபாரினர்ஸ, அந்த இன்வேடர்ஸ வெளில துரத்த முடிஞ்சது, வேற யாராலையுமே முடியல. இன்னொரு கிங்கால கூட அவ்வளவு முடியாது, அவங்களாலதான் முடியும். இப்போ அந்த பெருமாள் வந்து திருமலையில இருக்க, திருமலையிலயும் அவங்க வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க பெருமாளை, கோல்டுன்றதுனால. அவர் கோல்டு இல்ல, அவர் வந்து வைகுண்டம் மேல் லோகத்துல இருந்து வந்த பெருமாள் அவர். அதனால அவரை தூக்குறதுக்கு அவங்க ஆளை அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப என்னாச்சு, திருத்தாழ்வரை மலைக்கு கீழே இடம், மலைக்கு கீழே கல்லுக்கு கீழே கொடவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மலை ஏறக்கூடியவங்க, அந்த இதெல்லாம் பிடிச்சிண்டு அந்த மலையுடைய கொடியெல்லாம் பிடிச்சிண்டு மலை ஏறக்கூடியவங்க, அந்த மலைவாழ் மக்கள், அந்த கொடவர்கள் இருக்காங்க. அந்த கொடவர்கள் தான் அந்த பெருமாளை காப்பாத்துறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா 90 வயசு மேல இருக்கும். வருஷ கணக்கா அந்த பெருமாளை அது அடியில அந்த மலை தாழ்வரையில வச்சு காக்குறாங்க அந்த கொடவர்கள். அந்த கொடவர்களுக்கு தான் இப்ப கூட ஸ்ரீரங்கத்துல திருத்தாழ்வரை தாசர்கள்னு பெருமாள் பேர் வச்சு மரியாதை கொடுத்திருக்க. அப்போ திருப்பதியில மலை கீழே பெருமாளை கொடியில வச்சு சுத்தி காப்பாத்தி கொடுத்தவங்கள திருத்தாழ்வரை தாசர்கள், அவங்க கொடவர்கள். சரியா? அப்போ அங்க திருமலையில அங்க இருக்க பெருமாள். மீன்வயில் இங்க என்ன ஆறுது, ஸ்ருங்கேரி சாரதா பீட்டம் இருக்குல்ல, ஸ்ருங்கேரி. இப்ப நம்ம வந்து சங்கராச்சாரியருடைய வித்யா பீட்டம்னு சொல்றோமே, அந்த ஸ்ருங்கேரியில வித்யாரண்ய சுவாமிகள்னு ஒரு குரு, ஒரு ஆச்சாரியன் பிறகுறார். அவர் என்ன பண்றார், ஹரிஹரன் புக்கன்னு 2 ராஜாக்களை அங்க இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்ய தலைநகரை உருவாக்குறதுக்கு தூண்டுறார். அந்த விஜயநகர சாம்ராஜ்யம்ன்றது துங்கபத்ராலேருந்து ஆரம்பிச்சு இங்க தெற்கு கோடி வரைக்கும். சரியா? துங்கபத்ரா ஸ்ரீரங்கத்துக்கு வடக்க, ஸ்ரீரங்கத்துக்கு தெற்க திருநெல்வேலி வரைக்கும், துங்கபத்ராலேருந்து திருநெல்வேலி வரைக்கும், ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கு. இது 2, இந்த மொத்த ராஜ்யத்தையும் உருவாக்குறதுக்கு, விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாக்குறதுக்கு வித்யாரண்ய சுவாமிகள் ஹரிஹரன் புக்கன்ற 2 ராஜாக்களை உருவாக்குறார். அந்த ஹரிஹரன் புக்கன் வந்து அவங்களுடைய படை தளபதியான கோபண்ணராயர், கோபண்ண உடையார், அந்த கோபண்ணாரியன், அவரை வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வடக்க துங்கபத்ர வரைக்கும் கேப்சர் பண்றதுக்கு யார்கிட்ட இருந்து, வெளிநாட்டு இன்வேடர்ஸ் கிட்ட இருந்து, அவங்க கிட்ட இருந்து கேப்சர் பண்றதுக்கு அனுப்புறார். ஏன்னா மேல ஈஸி கேப்சர் பண்றது. ஏன்னா இந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, கஷ்டமானதை வந்து சிஷ்யர்கள் கிட்ட கொடுத்துட்டு ஈஸியானதை தாங்க எடுத்துப்பாங்க. அந்த காலத்து ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, கஷ்டமானதை தாங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு கீழே தெற்கு திருநெல்வேலி வரைக்கும் அங்கதான் நிறைய ஆக்கிரமிப்பு, அங்கதான் நிறைய இன்வேஷன். அதை சரி பண்றதுக்கு தான் ஹரிஹரன் புக்கன் 2 பேர் பிரதர்ஸ் 2 பேரும் வந்தாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு மேல கோபண்ணராயர் போனார்.
ஸ்ரீரங்கத்துக்கு மேலதான் திருமலையில தான் திருப்பதியில தான் பெருமாள் இருக்கார். இந்த கோபண்ணராயர்ன்றவர் என்ன பண்றார், அங்க மேல ஸ்ரீரங்கத்துக்கு மேல திருப்பதியை சுத்தி இருக்கிற சந்திரகிரி, செஞ்சி இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இருந்து சிற்றரசர்கள் எல்லாருமே தேவர் சாவரன் பை தெம்செல்ஸ், எல்லாருமே ராஜாக்கள் தான். அந்த காலத்துல ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு சிற்றரசன் இருந்தான். இந்த இன்வேஷனுக்கு எல்லாம் முன்னாடி அந்த சிற்றரசர்கள் எல்லாம் திரட்டி கூட்டின் வந்து திருமலை திருப்பதியில பெருமாள், ஸ்ரீரங்கத்துல இருந்து இருக்கார், வைகுண்டத்துல இருந்து வந்தவர், பிரம்மாவுடைய தபஸ்னால வந்தவர். ஸ்ரீரங்கத்துல விபீஷணன் தோல்ல லங்கைக்கு தூக்கின் போகும்பொழுது இறக்கின பெருமாள், ராமர் சக்கரவர்த்தி திருமகன், மரியாதா புருஷோத்தமன் ராமபிரான், அவர் ஆராதனம் பண்ண பெருமாள். இப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா சிற்றரசர்களையும் ஊக்குவிச்சு சிற்றரசர்களை ஒன்று திரட்டி இந்த பெருமாளை திரும்பி ஸ்ரீரங்கம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்கு 2 டிகேட்ஸ் கிட்டத்தட்ட 34 வருஷம் கிட்டத்தட்ட போராடின. 34 வருஷம் கிட்டத்தட்ட போராடின சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி. ஏன்னா இப்ப ரிசல்ட் எல்லாம் எல்லாரும் ஈஸியா வரணும்னு எதிர்பார்க்கிறோம்ல, பல வருஷம் ஆகும். அந்த கோபண்ணராயன்றவர் எல்லாரையும் ஒண்ணு திரட்டி அங்க இருக்கிற முஸ்லிம் கிங்ஸ் எல்லாம் ஓவர் த்ரோ பண்ணி கடைசியில ஸ்ரீரங்கத்துல பெருமாளை போய் உட்கார வச்சாச்சு. நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்தது எந்த வருஷம்? 1371. 48 வருஷம் கழிச்சு ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்துட்டார். இதுல ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ஒரு ஐயப்பாடு இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. 48 வருஷம் ஒரு பெருமாள் ஒரு ஊரை விட்டு காணாம போனா அந்த ஊர் வயசானவங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அந்த ஊர்ல வயசானவங்க யாருமே இல்ல. அவர் பெருமாள்னு இவர் தான் அந்த ஊர் பெருமாளான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த ஊர்ல ஏற்கனவே திருவரங்க மாளிகையார்ன்ற யஜ்ஞ பேரர் ஏற்கனவே இருக்க. 2 பேரும் ஒரே ஹைட்டு, ஒரே சாயல், ஒரே ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட். அப்ப என்ன ஆகுது, கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஈரம் கொல்லி வண்ணாத்தார் கோயில் வண்ணாத்தார் அப்படின்னா ராமானுஜர் காலத்துல உள்கொத்து வெளிக்கொத்துன்னு சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினர் அனைத்து வர்ணங்களையும் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் கோயில்ல கைங்கரியம், மிராசு கைங்கரியம், கோயில்ல மரியாதையோட, கோயில்ல கௌரவத்தோட கைங்கரியம் ஏற்பட்டது. ஒருத்தர் வந்து நாதஸ்வரம் வாசிப்பாங்க, ஒருத்தவங்க வாகனம் தூக்குவாங்க, வார தூக்குவாங்க, ஒருத்தவங்க தீவெட்டி பிடிப்பாங்க, பந்தம் பிடிப்பாங்க, ஒருத்தவங்க கடவுள் பெருமாளுடைய துணியை துவைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைங்கரியம் ராமானுஜர் ஏற்படுத்தினார். அதுல ஒரு கைங்கரியம்னா ஈரம் கொல்லி வண்ணாத்தான். அவர் என்ன பண்ணார், அவருக்கு 93 வயசு ஆகுது. அவர் சின்ன வயசுல பெருமாளை கண்ணால பாத்திருக்காரு. இப்ப கண்ணு இல்லையே, கண்ணு தெரியல, வயசாகி கண்ணு மங்களா போயிடுது. ஆனாலும் பெருமாளோட வாசனை அவருக்கு தெரியும். ஏன்னா டெய்லி பெருமாள் துணியை துவச்சிருக்காரு 4 வயசுல இருந்து. அவர் என்ன பண்றாரு, அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு, இவர் தான் சாமி நம்ம பெருமாள், இவர் தான் நம்ம ஊர் பெருமாள், இவர் தான் நம் பெருமாள் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த பெருமாளுக்கு ரங்கராஜன்னு பேர் இல்ல, நம்பெருமாள்ன்ற பேர் எப்ப வந்ததுன்னா ஒரு வண்ணாத்தான் வச்ச பேரு, ஒரு ஈரம் கொல்லி உண்டு கோயில் உள்ள, சரியா? பெருமாளுடைய மாலையும் திருப்பரியட்டமும் உண்டு. அதனால் இவர் தான் நம்ம பெருமாள். அதுதான் அழகான பேர், நம்ம பெருமாள்ன்ற பேர். அதனால இப்போ நம்ம வந்து எதனால படையெடுப்பு ஏற்பட்டது, பெருமாள் ஏன் வெளில போனார், எப்ப திரும்பி வந்தார், அவர் பெருமாள்ன்றது எப்படி அடையாளம் கண்டாங்க அங்க இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் அங்க இருக்கிற விருப்பண்ண உடையார், இந்த ஹரிஹரன் புக்கன்ற ராஜாக்கள்ல அந்த புக்கன்ற ராஜாவுடைய பேரன், அவர் தான் வந்து கோயில்ல எல்லா திருப்பணிகளும் தங்கம் வெள்ளி எல்லா வேலைகளும் பண்ணி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சுதான் கோயில்ல திருவிழா பண்றதுக்கு பணம் சேர்ந்தது, செல்வம். திருவிழா பண்றதுக்கு காசே இல்லை. அந்த 1371 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சுதான் திருவிழாக்கள்லாம் ரெஸ்யூம் ஆச்சு தொடங்கிது. இப்ப நம்ம இவ்வளவு விஷயமும் பார்த்துட்டோம், இந்த நாளுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்ப இதனால இப்ப இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல வரோன்றத பார்த்துடலாமா? கோயிலை சார்ந்து ராமானுஜருடைய மனத்தால அவர் ஏற்படுத்தி எல்லாருக்கும் வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுனால அனைத்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து பிரிவினர்களும் எல்லாரும் கோயில்ல தொண்டு புரியணும். இன்னும் ஒரு தொண்டை வந்து துரத்தி விடாம இப்ப எல்லா பிரிவினர்களுக்கும் கோயில்ல கைங்கரியம் இருக்கும். அந்தணர் அல்லாதவர்
அந்தணர் அல்லாதவர் அந்தணர்களுக்கு தொந்தரவு கொடுத்ததில்லை, அந்தணர்கள் அந்தணர் அல்லாதவர்களுக்கு தொந்தரவு கொடுத்ததில்லை. எல்லாரும் பரஸ்பரம் அவங்க தொண்டுகளை மதிச்சு வாழ்ந்த ஒரு காலம். அதுதான் ராமானுஜர் விரும்புவர். அவர் விருப்பப்படி நடக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த தொண்டை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். அவருக்கு மரியாதை, நன்றி, விசுவாசத்தை நம்ம காட்டணும்னா அவர் ஏற்படுத்தின முறையிலேருந்து ஒரு கொஞ்சம் கூட முறைகேடு இல்லாம நடந்துக்கிறது தான் சரியான முறை. அதனால யாரும் இன்னொருத்தர் தொண்டுக்குள்ள நம்ம நம்மளுடைய ஆசையினால புகுற வேண்டான்றத அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். ஒண்ணு. ரெண்டு, அனைத்து பிரிவினருக்கும் கோவில்ல பங்கேற்று கைங்கரியம் பண்ணணும், சேவம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நாட்டு இளம் பெண்கள் தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஆதாரமாக பங்கு வகிக்கிறாங்க. அந்த நாட்டு பெண்கள்னாலதான் அந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து அந்த இன்வேடர்ஸ் துரத்தப்பட்டாங்க, துரத்தடிக்கப்பட்டாங்க. அந்த பெண்களாலதான் பெருமாளை காப்பாத்தி கொண்டு வர முடிஞ்சது. அதே மாதிரி இந்த காலத்திலயும் சமுதாயத்தை, மக்களை எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய திறனை கடவுள் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அந்த பெண்கள் வழி தவறாம, நெறி தவறாம, முறை தவறாம சமுதாயத்தை கட்டுக்கோப்புல வச்சு கடவுள் எப்படி விரும்புவாரோ, குருக்கள்லாம் எப்படி விரும்புவாங்களோ, நம்ம கலாச்சாரப்படி, நம்ம தர்மத்தின்படி நடந்து எல்லாத்தையும் பரப்பி மக்களுக்கு அதை நன்னா கொண்டு சேர்க்கக்கூடிய திறன் மட்டும் இல்லாத அந்த எண்ணத்திலேருந்து அவங்க வழி தவறாம கொண்டு போகணுன்றது நான் அடியன் விண்ணப்பிச்சு பிரார்த்திச்சுக்கிறேன் நம்ம இளம் பெண்கள் கிட்ட, இப்ப இருக்கிற இளம் பெண்கள் கிட்ட. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் செஞ்ச தியாகத்தெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டிங் பொழுது நமக்காக நாட்டுக்காக தியாகம் பண்ண ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பத்தி நம்ம ஹிஸ்டரி புக்ல படிக்கிறோம். அதனால நம்மளுக்கு அவங்க மேல ஒரு உபகார ஸ்மிருதி, அதாவது நன்றி விசுவாசம், கிராட்டிடியூட் ஏற்படுறது. இது ஒரு ரிப்பப்ளிக்கா, ஒரு கண்ட்ரியா இந்தியாவை டிக்ளேர் பண்றதுக்கே ஒரு கோயில ராமானுஜர் ஏற்படுத்தி எல்லாருக்கும் வாழறதுக்கு வழி, வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் வைகுந்தத்துக்கு போறதுக்கு வழி, பிழைக்கிறதுக்கு வழி, வாழ்வாதாரம், உலகத்தின் ஆதாரம், இது எல்லாமே ஒரு கோயில் தான். இந்த கோயிலை ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்து அந்த கோயிலுக்காக எல்லாரும் பாடுபட்டு 12,000 பேர் உயிர் துறந்திருக்காங்கன்னா அப்ப அவங்க மேல நம்ம எவ்வளவு விசுவாசத்தோட, நன்றியோட, அவங்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோன்றது எப்ப தெரிய வரும்னா இது எல்லாருக்கும் போய் சேர்ந்தாதான் தெரிய வரும். அதனால இப்ப இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன பிரார்த்திச்சுக்கிறேன்னா, கேப்டன் அமெரிக்கா, சூப்பர்மேன், பேட்மேன், கிரீன் லேண்டன், கிரீன் ஆரோ எல்லாம் சூப்பர் ஹீரோஸ் இல்ல. அவங்க எல்லாம் இமேஜினரி ஃபிக்டிஷியஸ் சூப்பர் ஹீரோஸ். நம்ம சூப்பர் ஹீரோஸ் நம்ம வாழ்வாதாரத்தை, நம்ம தர்மத்தை, நம்ம வாழ்வாதாரமான கோயில்களை, நம்ம நாட்டை காத்தவங்க. இவங்களை பத்தி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்குமாறு பிரார்த்திச்சுக்கிறேன். ஏதாவது சொற்குற்றம், பொருட்குற்றம் இருந்தா அடியன் க்ஷமிக்க பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் ராமானுஜதாசன், ஸ்ரீபெரும்புதூர், கந்தாடை, வாசூலை, யதீந்திர பிரவணன். ரொம்ப நன்றி சுவாமி. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் தெளிவா மக்களுக்கு 1379வது வருஷம் பெருமாள் திரும்ப வரைச்சது என்ன காரணம், அவர் வெளியே போறதுக்கு என்ன காரணம், ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. Thank you.